ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? அந்த நாளிலும் கூட நம்மை சந்தித்து கொள்ளும்படியாய் தேவன் கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் நன்றி செலுத்துங்க. பிரியமானவர்களே, மனுஷனுடைய வாழ்க்கையில் நம்முடைய மீறுதல்கள் ஏராளம், தவறுகள் ஏராளம், தெரிந்து செய்கிற காரியங்கள் ஏராளம், தெரியாமல் செய்கிற காரியங்கள் ஏராளம். பல விதத்தில் பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும், ஆனால் என் அன்பு தேவ பிள்ளையே, ஊழியக்காரருக்கு முன்பாக நாம் அதை மறைக்காமல், அதை மறைத்து வைக்காமல் சொல்லும் பொழுது நிச்சயமாய் அந்த ஊழியக்காரனை அழைத்த தேவன் உன்னுடைய காரியங்களை சரி செய்ய வல்லவராயிருக்கிறார். அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அதை என்ன பண்ண வேண்டும்? சொல்ல வேண்டும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதுக்கு மிஞ்சினது தீமையாக இருக்கும் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். மத்தேயு எழுதின அதிகாரம், சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரத்தில் 37வது வசனத்திலே 35, 36, 37 இதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னா, ஊழியக்காரருக்கு தெரியக்கூடாதுன்றோம். எனக்கு தெரிந்த நிறைய குடும்பங்களில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். யாரும் குறிப்பிட்டு நான் சொல்ல விரும்பலை. அல்லேலூயா. ஊழியக்காரர்கிட்ட மட்டும் சொல்லிடக்கூடாது, அவர் சொல்லிடுவார் எல்லாருக்கிட்டையும். அதுவாக வேலை ஊழியக்காரருக்கு கிடையாது. உனக்காக செபிக்கிறது தான் வேலை, உனக்காக மனஸ்தாபப்படுகிறது தான் வேலை, உனக்காக திறப்பில் நிற்கிறது தான் வேலை. அல்லேலூயா. எப்போ சொல்லுவாங்கன்னா, நீ தவறு செய்து திட்டம் பண்ணி உன்னை கண்டித்து நீ திருந்தாத போதிலே சொல்லுவார்கள். அதை சொல்லி தான் ஆகணும். தனிமையில் சொல்கிறான், திருந்த மாட்டான், 10 பேருக்கு மத்தியிலையாவது சொன்னால் அவன் திருந்துவானா அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவார்கள். ஆனால் சில குடும்பங்கள் என்னதான் வீட்டில் என்ன நடந்தாலும் கொண்டாலும் ஊழியக்காரர்கிட்ட போய் சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா ஊழியக்காரர் என்ன பண்ணிவிடுவார், எல்லாத்தையும் சொல்லிவிடுவார் அப்படின்னாலாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த வீட்டிலலாம் பாருங்கள், பிள்ளைங்க தருதலையாக இருக்கும், பிள்ளைங்க குடிச்சிட்டு இருக்கும், பிள்ளைங்க வெறிச்சிட்டு இருக்கும், குடும்பம் சரியில்லாமல் இருக்கும், பல விதத்தில் போராட்டமாக இருக்கும். ஏன் தெரியுமா? அந்த ஊழியக்காரருடைய காதில் அந்த வார்த்தை விழுந்துச்சுன்னா நிச்சயம் ஆண்டவர் அதற்கு பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். உண்மை. என் அன்பு தெய்வ பிள்ளையே, வேதமும் அதுதான் சொல்லுகிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனம், 6:6, தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை, அந்த கோடாரி, இரும்பு கோடாரியை மிதக்க பண்ணினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அது எங்கே விழுந்தது என்று சொல்லி, எந்த இடத்துல தப்பு நடந்தது, எதனால் இப்படி நடக்கிறதுன்னு சொல்லி நீ ஒரு ஊழியக்காரனிடத்தில் உன்னுடைய விண்ணப்பத்தை வைப்பாயானால், உன் குறைகளை சொல்லுவாயானால், கைப்பிடி மாவு தான் அதையும் நீ சொல்வாயானால், கொஞ்சம் எண்ணெய் தான் அதையும் நீ சொல்வாயானால், 5 அப்பம் தான் 2 மீன் தான் அதையும் நீ சொல்வாயானால், என் அன்பு தெய்வ பிள்ளையே, அதை அவருடைய சமூகத்துக்குள்ளாய் அர்ப்பணிப்பாயானால் அந்த இடத்துல தான் கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆனால் நீ என்ன பண்ணுற? சொல்கிறதுக்கு தயங்குற, சொல்ல மாட்ற. ஆனால் நீ சொல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை ஊழியக்காரர் இப்படி பேசுவார், அப்படி பேசுவார், சொல்லாமல் இருக்கலாம். ஒரு நாள் வெட்ட வெளியாய் வரும். மறைபொருள்லாம் கர்த்தருக்குரியது. வெளியாக்கப்படாத எந்த காரியமும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ வெளியாக்கப்படும் போது, வெளியரங்கமாக தெரியும் போது அவமானம் உண்டாகிவிடும். அல்லேலூயா. இங்கே இரவலாய் வாங்கப்பட்ட கோடாரி தான் விழுந்துருச்சு. ஐயோ ஆண்டவரே என்று சொல்லி, இன்றைக்கு இந்த வாழ்க்கை கூட, நம்முடைய வாழ்க்கை கூட ஒரு இரவல் தான். அல்லேலூயா. ஆண்டவர் போட்ட ஒரு பிச்சை தான். அவர் கரத்தில் இருக்கிறோம். ஆனால் இதில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவருக்கு விரோதமாக, ஊழியக்காரனுக்கு விரோதமாக எழும்பி நின்று பிரிஸ்டேஜ் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எலிசா எப்படிப்பட்டவர் தெரியுமா? உன் பள்ளி அறையில் இருக்கிறதையும் சொல்ல முடியும் அவரால், ஒரு தீர்க்கதரிசியால். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வம். பள்ளி அறைனா என்ன? அதையும் விளக்கமாக சொல்கிறேன். உன் பெட்ரூம், உன்னுடைய படுக்கை அறையில் நடக்கிறதையும் எலிசா சொல்லுவார், தீர்க்கதரிசி சொல்லுவார். அப்படி தான் ஆண்டவர் ஒவ்வொரு தீர்க்கதரிசி வைத்து கொண்டிருக்கிறார். நீ அவருக்கு முன்பாகவே நீ மறைச்சியும் பொய்யும் பித்தலாட்டமும், அதாவது என்னது சொல்கிறது, திரும்ப நான் சொல்லுகிறேன், சாப்பிட்டுட்டு சாப்பிட்லன்றதை வாயை தொடச்சிட்டு போகிறது, அதெல்லாம் ஒரு நாளில் என் அன்பு தேவ பிள்ளையை வெளியே வந்துவிடும். அதற்கு முன்பாக தப்பு பண்ணனா தப்பு பண்ண,
நல்லது செஞ்சேன்னா நல்லது செஞ்சேன், இங்கே விழுந்துருச்சுன்னா விழுந்துட்டேன், இந்த இடத்துல தான் நான் விழுந்துட்டேன், இவங்களால தான் நான் விழுந்துட்டேன், இவங்களால தான் நான் இடறிட்டேன், இவங்களால தான் நான் மோசம் போயிட்டேன், இவங்களால தான் நான் ஏமாற்றப்பட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா அதே இடத்துல தான், வேறு எங்கேயும் கிடையாது. நீ எந்த இடத்துல விழுந்தாயோ, எந்த இடத்துல மோசம் போனாயோ, எந்த இடத்துல ஏமாற்றப்பட்டாயோ அதே இடத்துல தான் அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை எழும்ப பண்ணுவார். அல்லேலூயா. உன்னை எழும்ப பண்ணுவார், மிதக்க செய்வார். கணுக்கள் அளவு அல்ல, இடுப்பு அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, மார்பு அளவு அல்ல, கழுத்து அளவு அல்ல, மிதக்க செய்வார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர். அதனால் ஊழியக்காரர்கிட்ட மறைக்கிறேன்னு சொல்லிட்டு நீ மோசம் போயிடாத. நீ என்ன பண்ணிடாத? மோசம் போயிடாத. சரியாக பேசு, நல்ல வார்த்தை, உண்மையாக பேசு, சரியாக பேசு. நீ வந்து என்னது நீ வந்து இது அவ்வளோ ஒரு பரிசுத்தவாட்டி கிடையாது, அவ்வளோ ஒரு பரிசுத்தவான் கிடையாது. இருக்கிறதா சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. இதுக்கு மிஞ்சி வர்றது உனக்கு தீமையாக தான் இருக்கும். அதனால் எந்த இடத்துல விழுந்த, யார் நிமித்தம் விழுந்த, யாருக்கிட்ட நீ விழுந்து போய் இருக்கிற அப்படின்றத ஆண்டவர்கிட்ட சொல்லி அதிலேருந்து வெளியே வா. விடுதலையை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். நீ எந்த விதத்திலே அவமானப்பட மாட்ட. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து நடத்துவார். அல்லேலூயா. செபிப்போமா. மகா இரக்கமும் கிருபை நிறைந்தகள் எல்லாம் ஆண்டவர் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட எங்களுக்கு ஆண்டவரை கொடுத்த அந்த எச்சரிப்பான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, நாங்கள் விழுந்து போன காரியங்களை கர்த்தர் நீங்கள் அறியறீங்க. ஆனாலும் நீங்கள் எங்கள் வாயிலிருந்து ஆண்டவரே அந்த வார்த்தை வரணும், இங்கே விழுந்த அங்கே விழுந்த இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி ஆண்டவரே எங்கள் வாயின் வார்த்தையினாலே நாங்கள் சொல்லணும்னு சொல்லி நீங்கள் விரும்புகிறதை கர்த்தர் இன்றைக்கு எங்களோடு கூட ஆண்டவரே அப்பா நீங்கள் பேசியிருக்கிறீங்க. தகப்பனே, இதுக்கு விரோதமாக நிற்கிற ஒவ்வொருவரையும் தீமையினாலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் பொல்லாப்பினாலே நிரப்பி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இதுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படியே கர்த்தர் இப்பொழுது இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். அப்படி ஆண்டவரே ஜெபிக்க வைப்பதற்காக நன்றி, நீங்கள் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். அந்த நாளிலும் பிறந்தநாள் திருமணத்தை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தில் நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். நம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, சபை மக்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே கூட இருந்து எலிசாவை போல பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் எலிசாவை போல பயன்படுத்தும். விசுவாசிகள் உண்மை உத்தமுள்ளவர்களாக இருக்க கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.